நம்ம தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இந்த தலைப்பில் பேசுகிறோம். ஆட்சி அதிகாரம் யார் கைக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை சனி சரியா இல்லைன்னா நீ அரசியலுக்கே வராதுன்னு சொல்லிடலாம். திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, எல்லாத்துலையும் என்ன இருக்கு? ஐடி விங் இருக்கு. குரு வந்து அரசியல ராஜகுரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நகர்வை வச்சு எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லிட முடியும். புதன் திடீர்னு வக்கரம் அடைஞ்சாரு வைங்க, அப்போதான் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன முடிவு பண்ணோம், நாங்களும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வாங்கலும் வருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் உருவாகும். இன்னும் சொல்லணும்னா கடைசி நிமிஷம் ஓட்டுல மாற்றங்கள் வருவதற்கு காரணம் வந்து புதன். அரசியல்ல ராகு சாதகமா இருந்தா நிறைய ஊழல் பண்ணாலும் மாட்ட மாட்டாங்க. அரசியல்ல சூது வாது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே சுக்கிரன் தான். இன்னொன்று சுக்கிரன் தான் பணம். இந்த பட்டுவாடாக மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு மறைமுகமா இருக்க தான் செய்யுது. 12-14 வருஷம் அந்த கட்சியில இருந்திருப்பாங்க, ஆனா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கும். அவங்க இன்னும் கடைநிலை தொண்டனாவே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களா வரப்போறாங்களா அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடைசியில அங்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கிரக அமைப்புல பிரபலங்கள் யாராவது இருக்காங்களா? அரசியல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடிகை இருக்காங்க. நான் ஓப்பனா பேர் கூட சொல்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பரபரப்பான ஒரு விஷயம் பேசலாமா? அரசியல். ஸோ அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கடினமாக தான் உழைக்கிறாங்க. ஆனால் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாரெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்குண்டான கிரக அமைப்புகள் இப்போ எல்லாருனாலையும் அந்த ஒரு பொசிஷன் வந்து அடைய முடியல இல்லையா? ஸோ எந்த மாதிரியான கிரக நிலைகள் வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அரசியலில் வந்து வெற்றி பெற முடியும்? இப்போது நம்ம ஒரு கிரகமாக பார்க்கலாம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. ஸோ அரசியலும் கிரகமும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பரபரப்பான தலைப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அரசியல். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அரசியலால் தான் தீர்மானிக்கப்படுது. நாம் யாரால் ஆளப்படுகிறோம், நம்ம யார் ஆட்டுவிக்கிறார்கள், எல்லாமே அரசியல் தானே. அப்படி இருக்கிறப்ப பொதுமக்களுக்கும் இந்த தலைப்புக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா ரொம்ப விழிப்போடு இருந்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நம்ம தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இந்த தலைப்பில் பேசுகிறோம். அப்படி இருக்கிறப்ப முதல் விஷயம் நீங்கள் கேட்டதுக்கு வரேன். பொதுவாக தேர்தலுக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அரசியலுக்கும் அரசியல் சார்ந்த தரப்புகளுக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் பிளானட்ஸோடு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அந்த வகையில் நம்ம எடுத்தோடனே நம்ம யாரை பார்க்குறோம்? ஒளி தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். சூரியன் தான் வந்து லூமினஸ் பிளானட்னு பார்க்குறோம். அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது சூரியனை தான் குறிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இந்த அரசியலில் சூரியன் யார் யாரெல்லாம் டினோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மேல்தரம் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கல்ல, ஆட்சியாளர்கள், பொறுப்பில் இருக்கிறவங்க, மினிஸ்டர்ஸு, இவங்க எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இவர் தான் என்ன பண்ணுறாரு? ஆட்சி அதிகாரம் யார் கைக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அரசியலில் சாதிக்கவே முடியாது அப்படிங்கிற அமைப்பை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா பாண்டவர்களுக்கு கீழே ஆட்சி இருந்தது, ஆனால் சூரியனுடைய அருள் இல்லை, காட்டில் போய் கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் வந்தது இல்லையா? அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் அரசியலில் வெற்றி பெறணும்னு சொன்னால் அவருடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரியன் பலம் பெற்று இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். சூரியன் இவர்களை தான் குறிக்கிறார். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒருத்தருமே ஓட் போட்டால் தான் அவங்க ஜெயிக்கவே முடியும். ஸோ இதுக்கு வந்து பொதுமக்களுமே சப்போர்ட், அவங்களோட கிரக நிலைகளுமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ இப்போ வந்து சூரியனை பற்றி சொன்னீங்க, அடுத்த வந்து சந்திரன். ஸோ சந்திரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் சார்? இது இப்போ வந்து நம்ம அரசியலும் கிரகங்களும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சந்திரன் யாரெல்லாம் குறிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம சொல்கிறோம்ல பொதுமக்களுடைய மனநிலை அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாப் மென்டாலிட்டியை தீர்மானிக்கிறதே சந்திரன் தான். இப்போ ஒரு கட்சி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாதகமாக மக்கள்கிட்ட அலை வீசுறதுக்கும் அவங்களுக்கு எதிர்ப்பலை கிளம்புறதுக்கும் காரணம் யாருன்னா சந்திரன். இப்போ இதை எப்படி இங்கே தீர்மானிக்கிறது? எனக்கு ரொம்ப நாளாக இந்த அரசியலை குறித்து பார்க்குறதும் அதனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப ஆசை.
அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு கட்சி குறித்து திடீர்னு எதிர்ப்பலை வருது அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகங்கள் கிடைச்சது அப்படின்னா அதை வச்சு பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள் இருக்கும்ல, அன்னைக்கு வந்து பஞ்சாங்கத்தில் இருந்த நிலையை வச்சு அந்த கட்சியுடைய இதுதான் வந்து அவங்களுடைய ஜாதகம்னு எடுத்து வச்சுட்டு அதை வச்சு பார்க்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப ஒரு சில கட்சிகள், அதுவும் பிரபலமாக இப்போ உருவாகி இருக்கக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஒரு துயர சம்பவமாக நடந்தது. அப்படி பார்க்குறப்ப இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிற ரீசன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய ஆர்வம். அப்போ இந்த சந்திரனை வச்சு தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்பு, மக்களுடைய நம்பிக்கையை எந்த கட்சி பெற முடியும், மக்களுடைய ஆதரவு யாருக்கு, மக்களுடைய விஷயங்கள் உணர்வுகளை எல்லாம் சொல்கிறது சந்திரன் தான். அரசியலில் மக்களுடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த வந்து புதன். புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அரசியலில் வந்து எப்படி அது பிரதிபலிக்குது? அரசியலில் புதனுக்கான தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொடர்பு. ஏன்னா ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே தகவல் தொடர்பு தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் ஐடி விங் வச்சுருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, ஐடி விங் இருக்குது. அப்போ அந்த ஐடி விங்கெல்லாம் குறிக்கிறது யார்? புதன் தான் குறிக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நடுநிலையாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கும். எந்த கட்சியும் சேராமல் பொதுமக்களில் சில பேர் வந்து இந்தந்த கட்சிகளில் இருப்பாங்க, எந்த கட்சியிலையும் இல்லாமல் நியூட்ரலாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு கட்சி பக்கம் போகிறாங்க இல்லையா, அதை முடிவு பண்ண வைக்கிறது வந்து புதனோட வேலை. ஓகே, இப்போ இதுதான் வந்து சாதகப்படுத்துறது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் எப்பயுமே என்ன பண்ணுவார்னா இன்னொரு விஷயத்தையும் குறிக்கிறாரு. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கோ அதெல்லாம் புதன் சம்மந்தப்படுத்துகிறோம். ஓகே ஓகே. அப்போ அதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். இப்போ வரைக்கும் தமிழகத்தில் இருக்க ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்குன்னா அதனுடைய கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த காரகத்துவம் எல்லாம் புதனுடைய காரகத்துவமாக வரும். அப்போ புதன் திடீர்னு வக்ரம் அடைஞ்சார்னு வைங்க, அப்போ தான் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன முடிவு பண்ணோம், ஏன் எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது, நாங்களும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நாங்களும் வருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் உருவாகும். இப்போ மறுபடியும் அவர் ரிவர்ஸ் மோட்ல இருந்து கொஞ்சம் அதிசாரமாக பயணிக்கிறாரு அப்படின்னா இந்த இணக்கமான சூழல் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கூட்டணி கட்சி, அதுவும் எந்த வரைக்கும் ஆளக்கூடிய கட்சியில் எந்த கூட்டணி இருக்கோ அதெல்லாம் புதன் குறிக்கிறாரு, நடுநிலையாளர்களை குறிக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா கடைசி நிமிஷம் ஓட்டில் மாற்றங்கள் வருவதற்கு காரணம் வந்து புதன், அதுவும் தகவல் தொடர்பையும் சேர்த்து குறிக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு கட்சி திடீர்னு வந்து தகவல் தொடர்பில் சொதப்புது அப்படின்னா புதனுடைய காரகம் தான் காரணமாக இருக்கும். ஸோ அடுத்த வந்து குரு. ஸோ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குரு வந்து அரசியலில் ராஜகுரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நகர்வை வச்சு எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லிட முடியும். ஏன் அப்படின்னா அவர் எப்பயுமே ஒரு விஷயத்தை யோசிப்பார், மக்களுக்கு இப்போ எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குமோ அந்த கட்சி தான் வந்து வரணுங்கிறதுல ரொம்ப அலாதியான பிரியம் யாருக்கு இருக்கும்னா குருக்கு இருக்கும். அவருடைய கன்ஜெக்ஷன் எந்த பிளானட்டோட போகுதோ, குரு சனியோட சேர்ந்தாருன்னு வைங்களேன், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, நான் இதை எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸுக்குமே புரியும். விளிம்பு நிலை மக்கள் யாருக்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அதிக பெரும்பான்மையில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகே ஓகே. அந்த விஷயத்தை பார்க்குறோம். இந்த மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறவங்கல்ல, அது மொழியின் அடிப்படையிலாக இருக்கலாம், இனத்தின் அடிப்படையிலாக இருக்கலாம், மதத்தின் அடிப்படையிலாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ குருவினுடைய நகல்வு பொறுத்து தான் நம்ம என்னத்தை முடிவு பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து கிளியராக வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லாமே. ஆமாம், ஏன்னா அவர் ராஜகுருங்கிறனால கரெக்டாக யாரோட போய் மேட்ச் ஆகுறாரோ. இப்போ ஒரு விஷயம் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இப்போ ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்குது, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமாக வந்து விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சிகளாக இருக்குதுன்னு வச்சுப்போம். விளிம்பு நிலை மக்கள்னால் நமக்கு தெரியும், அது பொதுமக்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சில கட்சிகளோடு கூட்டணியில் இருக்குன்னா அப்போ குரு போய் சனியோடு சேர்ந்தார்னா அந்த கட்சி தான் வெற்றி பெறும். ஓகே ஓகே. அப்போ கூட்டணி கட்சிகளையும் பார்க்கணும், குருவுடைய நகர்வையும் பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்த வந்து சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? சுக்கிரனுக்கும் அரசியலுக்கும் நேரடி தொடர்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன்னா சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெற்றியை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம். அரசியலில் சூது வாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணமே சுக்கிரன் தான். இன்னொன்று சுக்கிரன்னா பணம். பணத்து அரசியலையும் பிரிக்க முடியுதா இன்னைக்கு நம்மளால்? யோசிச்சு பாருங்கள், தேர்தல் நேரம் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய அறிவிப்புகள் வரும். நிறைய அறிவிப்புகளில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் அந்த பட்டுவாடாக மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி மறைமுகமாக இருக்க தான் செய்யுது. ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னாலும்
பணம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தேர்தலில் வந்து ஒரு பிரதிபலிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சுக்கிரன் தான். சுக்கிரன் என்ன பண்ணுவார், இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக புதனை வந்து எங்கே தொடர்பு படுத்தணும், கூட்டணி கட்சியோடு இருக்கக்கூடிய அந்த எந்த கட்சி ஆளும் வர்க்கமாக இருக்கோ அதோட கூட்டணியை வந்து நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி சுக்கிரன் என்னன்னா எதிர்கட்சியை குறிப்பார். யார் எதிர்கட்சியோ அதுதான் சுக்கிரன். ஆக்சுவலாக இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார், எதிர்கட்சியோடைய மனநிலை எப்படி இருக்கு, எதிர்கட்சிக்கிட்ட மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, ஒரு போராட்டங்கள் நடத்துறதெல்லாம் அப்போ வந்து சுக்கிரன் ஃபேவராக இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும். இப்போ எதிர்கட்சி அடுத்த ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் சுக்கிரனாக தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க, இந்த வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிறது அடுத்த வருஷம் திருப்பி எதிர்கட்சியாகவே இருந்த ஆட்களும் இருக்காங்க. நம்ம தமிழக வரலாற்றிலேயே கூட உண்டு. அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி அடுத்த இதுலேயும் எதிர்கட்சியாக இருக்குன்னா சுக்கிரன் ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். அது பணம் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் நம்ம நிறைய க்ரைட்டீரியாவை எடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதில் வந்து அந்த எதிர்கட்சிக்கு அவர் ஃபேவர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இப்போ சுக்கிரன் தான் இப்போ எதிர்கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் குறிப்பார். அப்போ சுக்கிரனுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது அரசியலில் ரொம்ப பெருசாக இருக்குது. அசுரகுரு எங்கே இருக்கிறாருன்றதை பார்த்துட்டாலே இப்போ தேவகுருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சுக்கிரனுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த வந்து சனி பகவான். ஸோ சனி பகவான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? அரசியலில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா சனீஸ்வர பகவான். ஏன்னா இவர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்களை குறிக்கிறாரு. யாருக்கெல்லாம் மக்களுடைய சப்போர்ட் வேணும், மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு அதிகமாக இருக்குங்கிற மனநிலையை தீர்மானிக்கிறது சந்திரனாக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது சனீஸ்வர பகவான் தான். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி சரியா இல்லைன்னா நீ அரசியலுக்கே வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா அரசியலில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். எப்படின்னா ஒரு 12-14 வருஷம் அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். திடீர் ஒரு 30 வருஷம் கூட கட்சியில் இருந்திருப்பாங்க, அவங்க இன்னமும் கடைநிலை தொண்டனாகவே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அவங்களுடைய ஜாதகத்தில் சரியான பிளேஸ்மெண்ட் இல்லாமல் இருப்பார். அவர் யார், கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் பேஸ்டான ஆள். கர்மம் அப்படின்னு சொன்னால் வேலையை மட்டும் செய், பலன் எதிர்பார்க்காதுன்னு சொல்கிற ஆள். இப்போ அரசியலில் தான் பலம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலன் பெறணும்னு நினச்சாலும் சரி, பலம் பெறணும்னு நினச்சாலும் சரி, சனி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளிம்பு நிலை மக்கள் சொன்னோம்ல, அந்த விளிம்பு நிலை மக்களுடைய எல்லா கண்ணோட்டமும் சனியினுடைய பார்வைக்கு வரும். அப்போ அந்த காரகத்துவம் எல்லாமே சனி தான் பார்த்துக்கிறார். ஸோ அடுத்த வந்து ராகு. ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அரசியலில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து பார்க்கலாம்? ராகு பொறுத்து பெரிய பெரிய மாற்றங்களே நடக்கும். எப்படி அப்படின்னு சொல்லலாம்னா ராகு வந்து எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். லைக் சுக்கிரன் மாதிரியே. சுக்கிரன் ராகுலாம் சேர்ந்துருச்சுன்னா இவங்கெல்லாம் வெற்றியே பெற மாட்டாங்கன்னு சொன்னாலும் வெற்றி பெறுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் வரப்போகிறாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் அங்கே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வந்தார். அவருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுக்கிரன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், வெல்த், பணம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கேன். ராகு அப்படின்னாலே எப்படியாவது வெற்றியை கொடுக்கணுங்கிறது, அதுக்கு எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது, நேர்மையெல்லாம் பார்க்காது, எப்படியாவது வெற்றியை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் ராகு. அரசியலில் ராகு சாதகமாக இருந்தால் அவங்க என்னன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஊழல் பண்ணாலும் மாட்ட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். ராகு ஃபேவராக இருந்துருச்சுன்னா இல்யூஷன், பணம், நிறைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ராகு வந்து ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். ராகு கொஞ்சம் அன்ஃபேவராக மாறிச்சுன்னா உள்ள ஜெயில் தான் நமக்கு. நம்ம எவ்வளோ வரலாறுகளை பார்த்துருக்குறோம். நல்ல நிலையில் இருந்து திடீர்னு ஜெயிலுக்கு போனவங்களாம் பார்த்துருக்கோம். அது ஊழல் வழக்கில் போகிறவங்களாம் பார்த்துருக்கோம். அப்போ ராகு அன்ஃபேவராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஊழல் வழக்கில் சிக்க வைப்பார். ஊழலுக்குரிய கிரகமும் அவர் தான். அவரே பண்ண வச்சுட்டு கொஞ்சம் அன்ஃபேவர் ஆகிறப்ப அவரே கை காட்டிட்டு போயிடுவார், இந்த இவன் தான்ப்பா அதை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்த வந்து கேது. ஸோ ஒரு ஜாதகத்தில் கேது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன? இந்த கேதுவுடைய பொசிஷன் பாலிடிக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஜாதகம்னு இல்லாமல் பாலிடிக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ராகுக்கு அப்படியே ஆப்போசிட். இவர் எப்படின்னா எத்திக்கலாக வெற்றி பெற வைக்கணும்னு நினைப்பார். மக்களுடைய சப்போர்ட்னால எப்படி வெற்றி பெற வைக்கிறது, திடீர்னு பார்த்தா அனுதாபத்தில் ஓட்டு வருதுல்ல, அதெல்லாம் கேது பார்க்குற வேலை. ஓகே ஓகே. மக்களுடைய இப்போ சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருச்சுன்னா இங்கே என்ன ஆகும், கிரகணம் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகும். அப்போ உருவாகிறப்ப என்ன ஆகும், மக்களுடைய எமோஷன்ஸும் அதே நேரத்தில் கேது வந்து உள்ளே வரக்கூடிய நேரத்தில் அனுதாபத்தினால ஓட்டு, அவர் நல்ல ஒரு கெட்டவர்லாம் இல்லை, அனுதாப ஓட்டு வாங்க வச்சிருவார். இன்னும் சொல்லணும்னா நல்ல முறையில் எப்படியாவது வெற்றி பெற வைக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கேதுக்கு தான் இருக்கு. இதை அப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நவகிரகங்களையும் பார்த்தோம். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, மாந்தி. ஸோ மாந்தி வந்து யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் அரசியலுக்கும் மாந்திக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் அப்படின்னா மாந்தி அப்படிங்கிறது ஒரு உபக்கோள் இல்லையா.
அப்போ உபக்கோள் உண்மை காட்டும்னு ஒரு தன்மை இருக்குது. எங்கள் வாத்தியார்லாம் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருப்பார். உபக்கோள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா உபக்கோள் எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அந்த பிளேஸ்மெண்ட்டில் என்ன கிரகம் இருந்தாலும் எப்படி வேலை செய்யுங்கிறதெல்லாம் கணிச்சிட முடியும். இப்போ இந்த மாந்திக்கும் தேர்தலுக்குமான சம்மந்தம் என்ன, அரசியலுக்குமான சம்மந்தம் என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த கடைசி நேரத்தில் கூட்டணியில் இருக்க கட்சி பிரிகிறது. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திடீர்னு பிரிஞ்சு போகுதுன்னா அது காரணம் மாந்தியாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தா இந்த கட்சி இன்னொரு கட்சியோட போய் சேர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிக பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டம் வரும். இப்போ ஒரு சில அமைப்புகளில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கட்சி வந்து தனக்குரிய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும். அப்போ அந்த அரசியல்வாதிகள் பேரம் பேசப்படுவதற்கு காரணம் வந்து மாந்தி ஆயிரும். ஒரு சில நேரங்களில் நம்ம எந்த கட்சி பேரையுமே சொல்ல வேணாம், ஒரு தேசிய கட்சி ஒரே ஒரு ஓட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஆட்சியே மாறுச்சு. அப்போ அதுக்கான காரணம் வந்து மாந்தி தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி இங்கே தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இடையில் ஒரு சில நேரங்களில் அமைச்சர்கள் வேறு கட்சிக்கு போகிறதும், அது அந்த ஒரு கட்சிக்குள்ளேயே பிரிவு ஏற்பட்டு 4-5 இடத்துல மாறி 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 சப்போர்ட்டில் இருந்து இன்றைக்கி அந்த அமைச்சர்கள்லாம் கூட இல்லாமல் போனதையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி. ஓகே, ஸோ 9 கிரகங்களுமே அதுவும் தாண்டி மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசியலில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா ஆச்சரியமாகவே இருக்குது. ஸோ ஒரு கிரகமுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வந்து கிரக சேர்க்கை இருக்குது. இந்த கிரக சேர்க்கை வந்து நிறைய யோகங்களும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக அரசியலில் என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது ஜாதக அடிப்படையில்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்னு இல்லாமல் ஜாதகம்னு எடுத்தாலே ஒரு சில கிரகங்கள் சேரும்போது சில யோகங்கள் உண்டாகும். அப்படி யோகங்களை தான் நம்ம நிறைய யோகங்கள் வந்து பட்டியலிடுறாங்க. இதில் அரசியலுக்கு தேவையான யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில யோகங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஜகேஸ்வரி யோகம். இந்த கஜகேசரி யோகம்னா என்ன சார்? கஜகேஸ்வரி யோகம் ரொம்ப முக்கியமான யோகம்னு சொல்லியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையும் சிங்கமும் இணைந்திருக்கக்கூடியதான் இந்த கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறது. இதை களிற்றரிமா யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. களிறுனா யானை, அரிமா அப்படின்னா சிங்கம். இப்போ இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ அதாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் குரு இருந்தார் அப்படின்னு சொன்னால், கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் குரு இருந்தார் அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த யோகம் வந்து உண்டாகுது. பொதுவாக வந்து அரசியல் அப்படின்னு சொன்னாலே நான் குருவுடைய தாக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பொதுமக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறப்ப சந்திரனுடைய தாக்கமும் இருக்கணும். இப்போ சந்திரனும் குருவும் இணையக்கூடிய யோகமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு யோகமும் இதே பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கேந்திரங்களில் அமைகிறது நமக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 4, 7, 10 அப்படிங்கிறோம். 4ஆம் இடம் என்னது, ப்ராப்பர்ட்டிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுறது. அப்போ அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்து அது மூலமாக கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சரி 10ம் சரி நமக்கு வந்து ஜீவனம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் கெரியர் பாயிண்ட்டு இல்லையா. அப்படி பார்க்குறப்ப 7 வந்து கலத்திரம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல கேந்திரம்னு பார்க்குறப்ப பொதுமக்களோடு இருக்கக்கூடிய மன உறவுகள் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 10 அப்படிங்கிறப்ப கெரியர் பாயிண்ட். இதோட இது ரிலேட் ஆச்சுன்னா கஜகேஸ்வரி யோகம் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன யோகம் இருக்குது சார்? அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம். இப்போ ஏற்கனவே நம்ம குரு சந்திரன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கஜகேஸ்வரி யோகமே பார்த்தோம். அதே மாதிரி இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா திரிகோண வீடுகளில் சந்திரனிலிருந்து திரிகோண வீடுகள்னு சொல்லக்கூடிய 5, 9ல் குரு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுதான் குரு சந்திர யோகம். இது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா பெரிய பதவிகள் இது இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் நிறைய பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே மாதிரி பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது யோகம்னா என்ன சொல்லுங்கள்? இந்த ஹம்ச யோகம் வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திரம்னு சொன்னோம் இல்லையா, 4, 7, 10 இந்த இடங்களில் குரு வந்து உச்சமாயிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹம்ச யோகம். இதை ராஜகேந்திர யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பேரே பாருங்கள், ராஜ கேந்திர யோகம். இந்த கேந்திரங்களில் வந்து குரு உச்ச பலன் பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஹம்ச யோகமாக கன்வெர்ட் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம், பொதுவாகவே எந்த கிரகமும் உச்ச பலன் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் அவரை வந்து அசைக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வந்து ஜாதகர் வந்து வந்துருவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த யோகம்னா என்ன இருக்குது? பொதுவாக வந்து இந்த அரசாளும் யோகம் அப்படின்னு சொன்னாலே சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கணும். ஏன்னா சூரியன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ பொதுவாக சொல்லணும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. எப்போயுமே கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆதாயம் வரணும் அப்படின்னா நம்ம உடனே எங்கே பார்க்கணும், சூரியனை பார்க்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆதாயம் ஒரு ஸ்கீம்ஸ் இன்ட்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம செவ்வாயை பார்க்கணும். இந்த விஷயங்களோட சேர்த்து இதுவும் இருக்கணும். இதோட சேர்ந்து 6, 7, 9 இந்த இடத்தினுடைய அதிபதிகள் வந்து உச்சம் பெற்றிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே,
இது இருந்தது அப்படின்னு சொன்னால் அரசாளக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசியல்லே உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். பொதுவாக இந்த யோகங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட பொதுவாக இந்த யோகங்கள் எப்போ அமையும்னா, ஒரு ஜாதகர் சரியான குலதெய்வ வழிபாடு செய்திருந்தாங்க, அவங்க முன்னோர்கள் செய்திருந்தாதான் இந்த மாதிரியான அமைப்புகளே அவங்களுடைய ஜாதகத்தில் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு ஜாதகர் அரசியல் அடுத்தடுத்து வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும் இருக்கணும். ஓகே. ஸோ தொடர்ந்து அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னாலுமே தொடர்ந்து அவங்க குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஓகே. ஸோ யோகங்கள் பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த யோகங்கள் தவிர இப்போ ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வெற்றியை கொடுக்கும் சார்? பொதுவாக இந்தந்த கிரகங்களுடைய அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் வந்து சீக்கிரமாக அரசியலில் வெற்றி பெறுவார் அப்படின்னா முதல் எடுத்தோடனே சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பார்க்கணும். ஒரு ஜாதகம் இதெல்லாம் தேருமா தேராதா, இதுக்கெல்லாம் சரிபட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த சூரியன் தான் சொல்லுவார். அவர் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் வந்து 9-10 தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அவங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உச்சமடைகிறாரா, கேந்திரத்தில் இருக்காரா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை நோட்டீஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். குரு பார்வை இருக்கா, குருவுடைய பலம் எப்படி இருக்குது. அடுத்தடுத்து 2 பேரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எம்பியாக ஒரு 2 தடவை அடுத்தடுத்து வந்துட்டாங்க. அப்போலாம் அவங்களெலாம் பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்குலாம் குருவனுடைய பலன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியும் கூட ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அரசியல் யோகத்தை கொடுப்பார் அவருடைய பிளேஸ்மெண்ட்னால. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சனீஸ்வரன் வந்து சரியில்லை அப்படின்னா வந்துட்டு அரசியல் யோகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சனீஸ்வர பகவான் நினச்சார்னா ஒரு தொண்டனை கூட என்னவா மாற்றிடலாம், திடீர்னு தலைவனாக மாற்றிடலாம். நம்ம வரலாற்றில் நடக்காத விஷயங்கள்லாம் இல்லைல்ல. ஒரு தொண்டன் திடீர்னு தலைவனாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்குறதெல்லாம் யார்? சனீஸ்வர பகவான் தான். அந்த விஷயத்தை பார்க்கும். அதே மாதிரி ராகு ஜாதகத்தில் சூப்பரான பிளேஸ்மெண்ட்டில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் வந்து திடீர்னு பார்த்தா தலைவனாகிடுவான். ஓவர் நைட்டில் தலைவனாகக்கூடிய விஷயம், மக்களுடைய செல்வா கூட தலைவனாகக்கூடிய விஷயம். இந்த மாதிரிலாம் இந்த முன்னாடி படங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு யானை வந்து மாலை போடுறதுனால அரசி ஆவாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கொடுக்கக்கூடிய விஷயம்தான். நிறைய ஜாதகத்தில் அரசியலில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நான் பார்த்த இன்னொரு விஷயம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். செவ்வாய் ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட்டில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள யாரும் அரசியலிருந்து நீக்கவே முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரியாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சூரியன், குரு, செவ்வாய், சனி, ராகு. இந்த 5 பேரோட பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம பார்த்து மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அங்கத்திற்கும் ஒரு கிரகங்கள் இருக்குது அரசியலுடைய அங்கங்களுக்கு. அப்படி பார்க்குறப்ப சந்திரன், சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் கேது, இவங்கெல்லாம் என்ன வராங்க அப்படின்னா பின்ன இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவாங்க. குறிப்பாக நம்ம இந்த ஜாதகங்களை வந்து பார்க்குற பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது நல்ல விஷயமா அமையும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அரசியலில் வெற்றி பெறத்துக்கு ஜாதக ரீதியாகவும் சரி, கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிரக அமைப்பில் பிரபலங்கள் யாராவது இருக்காங்களா? அரசியலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்கள் ரொம்ப வில்லங்கமான கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லலாம் அப்படின்னு தோணுது. நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகை இருக்காங்க. நான் ஓப்பனாக பேர் கூட சொல்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். த்ரிஷா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சூரியன் சாதகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோமா. அவங்க ஜாதகத்தில் சூரியன் உச்சம். சனி அப்படிங்கிறது விளிம்பு நிலை மக்களெல்லாம் குறிக்கும்னு சொல்லியிருக்கிறோமா. அந்த ஜாதகத்தில் சனியும் உச்சமாகிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு தசை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செவ்வாய் இருக்கிறார் இல்லையா. செவ்வாய் நம்ம ஏற்கனவே சொல்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கிறாரு. இது போக புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை காலம் கண்டிப்பாக அரசியலுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போவே பாருங்கள் அவங்களுடைய பேர் வந்து அரசியலில் அடிபட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அரசியலுக்கு சார்ந்திருக்கக்கூடிய வட்டாரங்களில் அவங்களுடைய பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2028 அவங்க கண்டிப்பாக வந்து அரசியலுக்குள்ளே முழு நேரமாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா நான் அவங்களுடைய பழைய பேட்டி ஒன்றும் பார்த்துருந்தேன். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் நான் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று சொல்லணும்னா நான் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த எண்ணம்லாம் சும்மாலாம் வராதுங்க. கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் அவ்வளோ சாதகமாக இருக்குது. இப்படியான ஜாதகத்தில் இருக்கிறவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ அது வந்து காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய விசையில் இருக்கக்கூடிய விஷயமா நான் இதை பார்க்குறேன்.
ஆனால் இவ்வளோ ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அரசியலில் வந்தால் சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ 2028 வந்து நம்ம த்ரிஷாவை வந்து நீங்கள் அரசியலில் எதிர்பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அன்னைக்கும் ஒரு பேட்டி போடுவோம், அவங்களே கூப்பிட்டு வச்சு கூட நம்ம பேட்டி எடுக்கலாம். என்ன? ஓகே, கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஜாதகத்தில் கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து பிரதிபலிக்குது. ஸ்ட்ராங்காக இருந்தது, அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அரசியலில் வந்து நல்லாவே வந்து முன்னேறி வர முடியும் இல்லையா? ஸோ அரசியல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா ஃபீல்டுமே எப்படி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அரசியலுமே அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து வெற்றி பெற்று வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? குறிப்பாக அரசியல் இருக்கிறவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா பொதுவாகவே சொல்லுவோம், வேலை இடத்துல அரசியல் இருக்குது, ஒர்க் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்க அரசியலில் அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எப்படா வந்து இவனை கீழே கவுத்தி விட்டுட்டு நாம் மேலே ஏறலாம், ஏன்னா துறை அப்படி நம்ம தப்பே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் சரியாக இருக்குன்ற அவசியமே இருக்காது. சில நேரங்களில் ஒரு சிலருடைய ஜாதகத்தெல்லாம் பார்க்குறப்ப ஒரே ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஆனால் அரசியலில் அவர் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஓகே, அப்போ இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப சில பரிகாரங்களை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படியான அமைப்புகள் இருக்குது, அரசியல் சரி வருமா வராதா, சீட்டு இந்த தடவை கிடைக்குமா கிடைக்காதா. நிறைய பேருக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. கட்சியில் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க, நான் சீட்டு கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா. அதில் என்ன ஆகுனா ஒரே தொகுதியில் 4-5 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் ரொம்ப செல்வாக்காக இருப்பார். அப்போ அவரை மீறி நம்மளால் சீட்டு வாங்க முடியுமா முடியாதா. இப்போ நான் கேட்டேன்னா அங்கே வந்து நமக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காததான் தாண்டி மற்றவங்களுடைய பொல்லாப்பு வந்துடக்கூடாது. இப்போ அவருக்கு நேரடியாக எதிரியாகிடக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். நான் இப்போ கேட்டால் எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நான் வெற்றி பெறுவேனா பெற மாட்டேனா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்த்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். பொதுவாகவே வந்து இந்த தனிப்பட்ட முறை ஜாதகங்கள் பார்க்குறப்பையும் நான் எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஜாகிரபிக்கலாக இப்போ தமிழ்நாடுக்கா இல்லை எம்பி மாதிரியான விஷயங்கள் வரப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான விஷயம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி எப்போ தொடங்கப்பட்டிருக்கு, அதனுடைய தலைமையினுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அந்த கட்சியினுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் தொகுதி இருக்குது இல்லையா, ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, தனிப்பட்ட தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே டிகிரி என்னவா இருக்குது. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தாலே அதில் என்ன டிகிரியில் அந்த தொகுதி வந்து பிளேஸ் ஆகுது. இவ்வளோ விஷயத்தையும் கால்குலேட் பண்ணாதான் அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய தந்திரம் வந்து அரசியல் தந்திரம் தான். அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதே பெரிய டாஸ்க்கு. அப்போ இந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான ராஜதந்திரம். ஏன் வந்து அரசியல் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் பயப்படுறாங்க அப்படின்னா, சின்னதாக சொதப்பினாலும் மொத்தமாக மாறிடும். சின்னதாக ஒரு இடத்த வந்து நம்ம கோட்டை விட்டாலும் இப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அதுக்கான ஒரு பரிகாரம்னு பார்த்தா ஒரே ஒரு பரிகாரம் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம யாருக்கும் இந்த நிறைய அரசியல்வாதிகள் பார்க்கலாம், அரசியலில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளில் போட்டியிடணும்னு நினைக்கிறவங்க கூட பார்க்கலாம். இப்படி எல்லா அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கட்சி நாங்கள் நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரெல்லாம் அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே ஒரு மரம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். எங்கெல்லாம் ஸ்தல விருட்சமாக வன்னி மரம் இருக்கிறதோ அந்த வன்னி மரம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிடணும். போயிட்டு அங்கே வந்து வலம் வருதல், இந்த வன்னி மரத்தை வலம் வருதல், அதுவும் குறிப்பாக வளர்பிறை தசமியில் 9 முறை வலம் வந்தால் கண்டிப்பாக அரசு அப்படிங்கிற சாதகம் வந்து கிடச்சிரும். அந்த அரசியல் நிலையில் வெற்றி கிடச்சிரும். இது வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே சொல்லலாம். ஆனாலும் அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்கிறது நிலை அப்படின்னு பொறுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் நமக்கு உண்டு. அரசியலில் இப்போ இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்னென்ன யோசிப்பாங்க. அப்போ உங்ககிட்ட வந்தாங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் நலன் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா இப்போ எல்லா அரசியல்வாதியும் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. பொதுவாக ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு அடிப்படையே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூரியன் இந்த 2 பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதில் சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால அரசியல்வாதியை மாற முடியும். அப்படி இருக்கிறப்ப மக்களுடைய உணர்வுகளை யார் பிரதிபலிக்கிறார்களோ அவர்கள் தான் அரசியலில் நீடித்த புகழை பெற முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டங்கள் வந்து நிறைய சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எந்த ஒரு திட்டத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் அதனால் பயனடைந்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நீங்கள் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய மன உணர்வுகள் அங்கே எப்படி பிரதிபலிக்கப்படுது அப்படின்னு கேட்டால் சந்திரனோட பிளேஸ்மெண்ட் தான். எல்லா அரசியல் அப்படிங்கிறது ஒரு துறை,
அந்த துறை எதோட ரிலேட் ஆகணும் அப்படின்னா சேவை அப்படிங்கிற மனப்பான்மையோடு ரிலேட் ஆகிறப்ப தான் அடுத்தடுத்து வெற்றிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை அப்படிங்கிற மனப்பான்மை. அதோடு இது இணையும் போது அடுத்தடுத்து 2 தடவை என்ன 4 தடவை கூட தொடர்ந்து எம்பி ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து அரசியலில் வந்து வெற்றி யாருக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும், கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் குறிப்பாக எப்படி இருக்கணும், ஒரு கிரகமுமே என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருந்தது. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நன்றிக்கா.